லேடிஸ், நீங்க பண்ற இந்த 5 தப்பால உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதையும் அன்பும் குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 1, 4 பேருக்கு முன்னாடி அவர்கிட்ட சத்தம் போட்டு எதிர்த்து பேசுறது. அவர் இதை வெளியே உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டான்ட்டு அவர் மனசுக்குள்ள அது நிரந்தரமா ரெஜிஸ்டர் ஆயிரும். நம்பர் 2, சண்டையில அவர் கோவத்துல விடுற வார்த்தைகளுக்கு வேற அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறது. ஓ, நீ அப்படி சொல்ல வரியான்ட்டு சம்பந்தமே இல்லாம அவர் மேல குற்றங்களை சுமத்துறது. இது அவர் மனசுல உங்க மேல இருக்கிற லவ்வ குறைக்கும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாம இருக்கிறதும் உங்க மேல இருக்கிற லவ்வ குறைக்கும். உங்க ஹஸ்பண்ட மத்த ஆண்கள் கூட கம்பேர் பண்றது. அங்க பாரு, அவன் பொண்டாட்டிக்கு அவன் நகையை வாங்கி கொடுத்திருக்கான், அவன் பிள்ளைங்களுக்கு அவன் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கான், நீ என்ன பண்ணன்ட்டு அவரை கம்பேர் பண்ணி பேசுறதும் அவர் மனசுல இருக்கிறவங்க லவ்வ குறைக்கும். அப்புறம் தேவையே இல்லாம சும்மா சும்மா அவர் மேல சந்தேகப்படுறது, இதுவும் அவர் மனசுல இருக்கிறவங்க மரியாதையை அப்படியே குறைச்சிரும். சோ இனி மேரேஜ் ஆக போற யங் கப்புள்ஸ் இதை உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரேஜ் ஆன லேடிஸ் உங்க புருஷனோட இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா ஈகோ விட்டுட்டு போய் என்னை மன்னிச்சிருப்பாட்டு ஓப்பனா மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா தாய் தந்தையர்களும் உங்க புருஷனும் ஒண்ணுதான். நீங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் அவங்களும் உங்களை மனசால வெறுக்க மாட்டாங்க, உங்க புருஷனும் உங்களை மனசால வெறுக்க மாட்டாரு. லுக், நான் சொசைட்டில இருக்கிற நல்ல